டேய் உன்னை மதிச்சு ரன்னிங் கூப்பிட்டதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். என்ன கதைன்னு சொல்றேன், ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாள் 39 ஞாயிற்றுக்கிழமை. நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி வீட்டு வாசல வந்து நின்ட்டான். பரவாயில்ல, டெடிகேஷனா இருக்கான்னு நினைச்சேன். போன வாரம் வந்த நபர் தூக்க பற்றாக்குறையால வரல. 8 மணி வந்துற ஸ்ட்ரைட்டான்னு சொல்லிட்டான். சரி ஓகேன்னு ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் 500 மீட்டர் நல்லா தான் போச்சு, கரெக்டா தான் வந்தான். பேசன் பிரிட்ஜ் ஏறின உடனே ப்ரோ முடியல ப்ரோ, பிரிட்ஜ் ஏறி இறங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டான். டேய் என்னடா, சரி நான் போறேன் நீ வான அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துன்னு போறான். வரானான்னு கண்ணிலேயே சிக்கல. நான் சென்ட்ரலுக்கே வந்துட்டேன், ஆனா துறை இன்னும் காணோம். எனக்கு வேற டவுட், வரானா இல்ல யூட்டன் ஆச்சுன்னா அப்படியே வீட்டுக்கு போயிட்டா. நானு ஒரு ½ hour கழிச்சு சிரிச்சுனே நடந்தே வந்துட்டுக்கிறான் அங்க இருந்து. வெக்கமா இல்ல? அப்புறம் கேட்டுன்னு வந்தேன், என்ன ப்ரோ வாழைப்பழம் மாதிரி பேசிட்டு இப்படி பண்ணா எப்படி ப்ரோன்னு கேட்டா, பாடி வெயிட்டா இருக்குன்றான். சென்ட்ரல் பிரிட்ஜ் ஏறி இறங்கிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம். திரும்ப முடியலன்னு நின்ட்டு என் மண்டைய கழுவி பீச் வரைக்கும் நடக்க வச்சு கூட்டு வந்துட்டான். இந்த ரன்னிங் வாக்கிங் தான்ப்பா முடிஞ்சு. 8 மணி வரேன்னு சொன்னவங்க எல்லாருமே வந்துட்டானுங்க. பீச்சுக்கு போயிட்டு காலை நினைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வந்து ஜில்லுன்னு ஒரு மோரை குடிச்சிட்டு ஒரு படா சைஸ் ஓட் மேல முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு எழுந்து குளிச்சுட்டு செகண்ட் மேல சாப்பிட்டு எடிட்டிங் ஒர்க்க முடிச்சுட்டு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு அழைப்பு. வீட்டுல சாப்பாடு இருந்தா எடுத்துன்னு இருக்கிறது நல்லா அள்ளி டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துன்னு போனோம். ஆல்ரெடி ஐயா ஆம்லெட் எல்லாம் போட்டு வச்சு உட்காந்து ரெடியாகிறாப்புல. அவங்க வீட்டுல கொஞ்ச நேரம் அட்டி விட்டு வீட்டுக்கு வந்து டின்னர் ஏர்லியாவே முடிச்சிட்டேன். பப்பாயா எக் ஃபிஷ் அதை சாப்பிட்டு கை கழுவும் போது ஞாபகம் வருது பீன்ஸ் இருக்கிறதே மறந்துட்டுக்கிறேன். திரும்ப அதை சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி. பாய் பாய்.